வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோம்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிரும். இப்ப அதை நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது நான் வேணுனே பண்ணல சார். வேணுலே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ஆனா மாறுன்னு சொல்றேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிகளும் அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நாங்க எப்படி எல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களாக கணவர்கள் இந்த ஷோலயே வந்திருக்கிறாங்க. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. எல்லாருக்கும் ஒரு ஒயிட் டிஷர்ட் தரப்போம். அந்த ஒயிட் டிஷர்ட்ல உங்க மனைவிமார்கள் எழுதுவாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன? அவருக்கு இதை சொல்லி இதை ஞாபகப்படுத்தும் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம். செய் அல்லது செய்யாதே, இப்படி இரு இப்படி இருக்காத, அப்படி ஏதாவது வேணாலும் இருக்கலாம், நீங்க எழுதலாம். சபாஷ், சரியான போட்டி. Your bachelor life soon. முடிஞ்சு. சோலி முடிச்சு. Inform and go out for hangouts. Inform பண்ணாம hangoutக்கு போக முடியாது. ஜோக் இல்ல இல்லையா? Please do a video call. ஏன் do a video call? ஐயோ பாவம். டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம் ரெண்டு பேரும். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணலாம். அவர் காலே பண்ண மாட்டாரு, நான் தான் கால் பண்ணணும். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? சென்னையிலே வேற வேற பிளேஸ்ல. அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். ஆக்சுவலா ஒரு பொண்ணு மாசமா இருந்து வந்தாங்கன்னா ஒரு 5ஆம் மாசமோ மேக்ஸிமம் 7ஆம் மாசமோ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. நான் வந்து மாசமா 5ஆம் மாசம் இருக்கும்போதே அம்மா வீட்டுக்கு போனேன். என் பிள்ளைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் நான் எங்க அம்மா வீட்டுல தான் இருக்கேன். மிட்நைட் லெவல் பண்ணக்கூடிய என்ன சொல்லுவீங்க? மிட்நைட்ல வீட்ல வைஃப் தனியா இருப்பாங்கன்னு இல்லாம விட்டுட்டு போயிடுறது. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? கேம்ஸ்க்குள்ள போயிட்டா ஒன்ஸ் திரும்ப சாப்பிடுறது தூங்குறது எல்லாத்தையுமே டோட்டலா மறந்துடுறேன். கேம்ஸ்னா என்ன, வெளியில கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரியா இல்ல வீடியோ கேம்ஸ்? அண்ணே உடனே தானே. இப்போ ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போறோம்னா ஸ்டார்டிங்ல பாக்குற அந்த டோனட்டோ இல்ல சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுறது. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம்பிள், அந்த கிட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கிறது, அங்க போயிட்டு கிட்ஸ் ஆய் வாங்குறது, அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு. மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார். அசிங்கப்படுத்துற அப்படி அசிங்கப்படுத்துறான். இருக்க சொசைட்டி வந்து எப்படி பார்க்க, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் சின்ன பசங்க கூட சின்ன பிள்ளை கல்யாணம் மேன் மாதிரி தெரியாது. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா இல்லையா? சார் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லா இருக்கும். இருக்குல்ல, சாக்லேட்ல சாப்பிடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம் சாப்பிட்டா அது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கன்ஃபார்மா கேட்பேன். எல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நீங்க கல்யாணத்துக்கு பிறகும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கியூட் வகைரால வந்துருது, பானிபூரி சாப்பிடுறது கியூட் வகைரால வந்துருது. இவன் பச்சை புள்ள சின்ன வயசுல கிடைக்கல ஏங்கி போய் ஏதோ 4 எடுத்து தின்றுருக்கான். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மனைவியை கவனிக்கவும். அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? இப்ப நாங்க எங்க வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோம்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே அப்படி ஒரு ஓட்டம். அவர் மட்டும் தான் இருக்காரு, அந்த மாதிரிதான் நடந்துப்பாரு. வண்டி எடுக்கிறாருன்னா அவர் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிரும். அது ஷாப்க்கு போறோம் அப்படின்னா கதவை திறந்துட்டு அவர் பாட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து உட்காந்துக்குவாரு. வேணா எனக்கு கோபம் வராது. கோவம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லலை, அப்புறம் அதை எதிர்பார்க்கிறீங்க. வெளியே போயிட்டோம்னா என்ன ஃபுல்லா மறந்துடுவாரு, நான் இருக்கேங்கிறதே தெரியாது. என்னடா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். என் கையை பிடிச்சது வரைக்கும் நடந்ததே இல்ல. போட்டோக்கு கூட இப்படி கூட என்ன டச் பண்ணாம கூட இப்படி கூட போட மாட்டாரு. இவர் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு பாஸ். அப்போ 2040 இவனுக்கு அப்பன் ஆவான் போல. ஏன்னா இன்னும் செட் ஆகல சார். இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2.5 years. இப்ப செட் ஆகலைன்னா புரியல எனக்கு. புரியலையே. இல்ல இன்னும் மைண்ட்ல வந்து ஒய்ஃப் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும். சோ அவங்க வந்து உட்காந்துட்டாங்களா என்னன்னு அப்படி செக் பண்ணணும். எவ்வளவு காலம் பிடிக்கும் இதுக்கு? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. பாப்பாவே வந்துருச்சு, பாப்பா வந்துருச்சு. அப்புறம் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறீங்க. பாப்பாவே வந்துருச்சு. தெரியுது, நீ மூடு. முக்கியத்துவமே தர மாட்டாங்க சார். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது?
என் மேல தப்பே இருக்காது, யாராவது என்ன ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் என் மேல தப்பு இருக்காதுன்ட்டு அவங்க மேலதான் தப்புன்னு கேட்க மாட்டாங்க. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? அடுத்தது பொறுப்பா இருக்கவும் அது பொறுப்பா இருக்கிறதா இவங்க பொறுப்பா இருந்திருந்தா என்னோட பிரெக்னன்சி டைம்ல பிஃபோர் ஆஃப்டர் நாங்க ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. உங்களோட அலட்சியத்தால நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பாத்தீங்களா? தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இப்ப அதை நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அது நான் வேறனே பண்றேன் சார். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. நீ வேணும்லே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ஆனா மாறுன்னு சொல்றேன். இந்த பொண்ணு எழுதுற ஸ்பீட பார்த்தா ஏற்கனவே 7-8 டிஷர்ட் அவனுக்கு போட்டு விட்டு எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட். ஆனா பாப்பா விஷயத்துல மட்டும் என் விஷயத்திலையும் 0. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, காய்கறி வாங்கி கொடுக்கறது எல்லாத்துமே பெர்ஃபெக்ட்டா, ஒரு வாடகை கூடிய எல்லாமே பெர்ஃபெக்ட். அந்த டைம்ல பஞ்சுவலா பண்ணிடுவாரு. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்து போல் இருக்கா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்ச ராசா. பக்கத்துல இருக்கவங்க கூட இவர் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல கூட எல்லாருமே சொல்லுவாங்க அவன் பெர்ஃபெக்ட். இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணும்போது கூட என்ன சொன்னாங்க, ஒரு பொறுப்பான பையமா. ஒரே செட்டப். கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா வந்து ஒரு சின்ன விளையாட்டு பொண்ணு, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படி சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. அது ஒரு 3 months வரையும் தான் அப்படி இருந்தது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போவாங்க சார். என்ன பண்ணுவாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க சார். ஃபங்க்ஷனுக்கு சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடியே போயிடுவாங்க. முன்னாடி போறது தப்பு இல்ல, பட் என்னையும் பையனையும் விட்டுட்டு இவங்களே முன்னாடி போய் நின்னுப்பாங்க சார். நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு என்னன்னா கண்டினியூஸா போயிட்டே இருப்பாரு சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் கோலிக் ஃப்ரெண்ட்ஸ், ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பெங்களூர், கோயம்புத்தூர் ஆக்சுவலி நாங்க இப்ப பெங்களூர் வந்து 3 to 4 months தான் ஆச்சு. ஸோ சண்டே ஆனா கிரிக்கெட்டுக்கு போயிருது. லாக் பண்ணிட்டு போயிருவாரு சார் டோரை. நான் எந்திரிக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டு சொல்லாம கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மெசேஜ் பார்த்து எனக்கு தெரியும் ஓகே அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லி 3 monthsலயே கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே. எனக்கு எரிச்சல் வருது உன்னை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு. 8 மணிக்கு போவோம் சார். சரி, இவங்களுக்கு வந்து சண்டேனா 11 o'clock தான் எந்திரிப்பாங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம எந்திரிச்சு போயிடுவோம். சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. இது என்ன அப்படின்னா நான் ஒரு மாசமா பண்றேன். போன வாரம் அவங்களுக்கே தெரியாது. நான் குமார் அவசரப்பட்டிய. அதாவது காலையில எந்திரிச்சு விளையாட போறவன் பொறுப்பு இல்லாதவனா, அவன் திரும்பி வர வரைக்கும் தூங்குறவங்க பொறுப்பானவனா. நல்லா இருக்கமா எல்லாம். இது வரைக்கும் எங்கேயுமே என்ன கூட்டிட்டு போனது கிடையாது. 1 month நான் 6 லேனாமா? வேண்டாம் சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் நைட்ல கூட போன் தான் சார் நோண்டா. ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது ஷோவே அல்ல தம்பி. நான் போன்ல ரொம்ப யூஸ் பண்றவங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப நுட்பமா இருக்கேன். 10 years அவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 year லவ் வேற இருக்கா? ஆமா சார். நான் இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்ல. இவன் நான் அவ்வளவு ஆசையா லவ் பண்ணேன். ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். போன் தான் அவன் லைஃபே. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. சரி, பேச்சுலர் ரூமுக்கு போகாதுன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். இவன் ஃபர்ஸ்ட் இருந்த ரூம். புரிஞ்சதா? அங்கேயே தான் சார் இருப்பான். ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? இப்ப கூட 2 பேர் தொத்தி புடிச்சிட்டே பின்னாடி வந்துட்டானுங்க. கன்றாவியே. ஆக்சுவலா இப்ப அங்கதான் இருக்கீங்களா? 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். நீங்க முதல்ல ஏரியா மாத்துங்க. அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு
அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சார் இதுலயே பாருங்க சார், இதுலயே பாருங்க சார். இங்க ஒரு இதுல கேப் வந்துருச்சு. அவனை நினைக்கிறேன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?